ஹாய், நான் அருவி. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. பட் நம்ம மைண்டாகவே ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணும். என்னென்ன நடக்கும்னு யோசிக்கும், என்னென்னலாம் தப்பாக போகும், எல்லா ஒர்ஸ்ட் பாசிபிலிட்டியும் நம்ம யோசிச்சிருவோம். அதில் இருக்க ஒரு சின்ன நல்லது நடக்கும்னா கூட அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். வெறும் கெட்டதை மட்டும் யோசிப்போம். நாள் கணக்கா, வாரக்கணக்கா நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருப்போம். அந்த ப்ராப்ளம் உண்மை கிடையாது. பட் அதனால நம்ம ஃபீல் பண்ணுற ஸ்ட்ரெஸ் ரொம்பவே உண்மை. நமக்கு தான் அது ரியல் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும். ஆக்சுவலி ஒரு இஷ்யூ நடந்தால் அதை பற்றி ஓவர் திங்க் பண்ணால் கூட ஓகே. ஒன்றுமே நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா நெகட்டிவ் பாசிபிலிட்டிஸையும் நம்ம ஓவர் திங்க் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணுறதுல எப்படி ஓவர் கம் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு 5 ஃபார்முலாஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, செப்பரேட் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் ஸ்டோரிஸ். நம்ம மைண்டு நிறைய கற்பனையான விஷயங்களை சொல்லும். அது எல்லாமே ஃபேக்ட்ஸ் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அவங்க நமக்கு ரிப்ளையே பண்ணலை. நமக்கு இதுலேருந்து தெரிஞ்ச ஃபேக்ட் என்னென்னா அவங்க ரிப்ளை பண்ணலை, அது ஒன்று தான் ஃபேக்ட். பட் நம்ம மைண்ட் என்ன பண்ணும், ஒரு 10 ஸ்டோரிஸை க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க நம்ம மேலே கோவமாக இருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலையா, இல்லை நம்ம ஏதாச்சும் ஹர்ட் பண்ணிட்டோமா, இல்லை வேறு ஏதாச்சும் அவங்களுக்கு ஆயிடுச்சா, இந்த மாதிரி நெகட்டிவ் பாசிபிலிட்டிஸை நம்ம பிரெயின் சொல்லிகிட்டே வருது. நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், அது எல்லாமே கற்பனை தான். ஃபேக்ட் அவங்க மெசேஜ் பண்ணலங்கிறது மட்டும்தான். ஸோ வென்எவர் நம்ம இனிமேல் எப்போல்லாம் அது பண்ணுறோமோ, இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது நம்மளே நமக்கு பாஸ் பண்ணிக்கிட்டு இதில் இருக்கிற ஃபேக்டை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுமே தவிர்த்து புதுசாக ஸ்டோரியை நம்ம மைண்டில் ப்ளே பண்ணி பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம கற்பனையாக நம்ம மைண்டு சொல்கிற எல்லாமே உண்மை கிடையாது. உண்மைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இது நம்ம ஃபாலோ பண்ணாலே நிறைய விஷயங்களில் ஓவர் திங்கிங்கை அவாய்ட் பண்ணிடலாம். செகண்ட் ஃபார்முலா, லேர்ன் டு அக்செப்ட் வாட் யூ கேனாட் கண்ட்ரோல். நிறைய சமயங்களில் ஓவர் திங்கிங் பார்த்திங்கன்னா நம்ம கையில் இல்லாத விஷயத்துக்காக நம்ம உட்காந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் பொறுப்பாகலாம், இல்லை நீங்கள் பண்ணுறதுக்கோ உங்கள் எஃபர்ட்டுக்கோ உங்களோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸுக்கோ எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். இதே மற்றவங்களோட சிந்தனை பார்த்திங்கன்னா அவங்களோட வெறுப்புகள் எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஸோ அதுக்கு ஓவர் திங்கிங் பண்ணி நம்மளோட டைத்தையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ மழை பெய்யுதுன்னா நம்ம குடை எடுத்துகிட்டு போகலாம், நம்மளால் அவ்வளோதான் பண்ண முடியும். அந்த மழையே பெய்யக்கூடாது, எனக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது, இன்னைக்கு ஒரு முக்கியமான டே அப்படின்னு நினச்சோம்னா அது முடியாது. ஸோ நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம கண்ட்ரோலில் இல்லாத எந்த விஷயத்தையும் நம்ம ஒரு ப்ராப்ளமாக எடுத்துக்க தேவையில்லை. அக்செப்ட் பண்ணிட்டாலே போதும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிம்மதிங்கிறது அந்த சுச்சுவேஷனை மாற்றுறதுனால நமக்கு கிடைக்காது. ஓகே, இது நடந்துருச்சு, இது நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத விஷயம். அப்போ ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டாலே போதும், நமக்கு நிம்மதி வந்துடும். நிம்மதி வந்துட்டாலே இந்த ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ் எதுவுமே நம்ம எடுத்துக்க மாட்டோம். தேர்ட் ஃபார்முலா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், செட் எ ஒரி டைம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளோட ஓவர் திங்கிங்க்கு அன்லிமிட்டட் அக்சஸ் கொடுத்து வச்சுருக்கோம். ஒரு நாள் ஃபுல்லாக கூட ஓவர் திங்க் பண்ணலான்ட்டு. காலையில் வருத்தப்படுறோம், ஓவர் திங்க் பண்ணுறோம், மதியானம் கண்டினியூ ஆகுது, சாப்பிடும்போது, தூங்கும்போது, வேலை செய்யும்போது, ஃபுல் நைட் கூட உட்காந்து ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு டைமை அலாட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு 7 மணிக்கு நீ ஓவர் திங்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ் ஒதுக்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 15 மினிட்ஸில் உங்களுக்கு இருக்கிற எல்லா தாட்ஸையும் நீங்கள் வெண்ட் அவுட் பண்ணிடணும். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லலாம், இல்லை உங்களுக்குள்ளேயே புலம்பிக்கலாம், இல்லை ஒரு டைரியில் எழுதிடலாம். அந்த 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ரிலீவ்டாக இருக்கும். ஓகே, இதை நம்ம ஷேர் பண்ணிட்டோம், அது உங்களுக்கே இருந்தாலும் உங்கள் மைண்டுக்கு ஒரு ரிலீவ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ஓவர் திங்கிங், அந்த தாட்ஸ் வரப்போ அதை நீங்கள் போஸ்ட்பான் பண்ணணும். இப்போ தான் நம்ம முடிச்சிருக்கோம், ஒரு 4 ஹவர்ஸ் கழிச்சு ஒரு அடுத்த அப்பாயின்மெண்ட் மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுற டைம் அளவு குறையும். அந்த குறிப்பிட்ட ஒரு டைமில் மட்டும் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இனிமேல் உங்களோட ஓவர் திங்கிங்க்கு ஒரு டெட்லைன் கொடுக்க போகிறீங்க. ஃபோர்த் ஃபார்முலா, கிவ் யுவர் அட்டென்ஷன் எ நியூ ஜாப். ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிற உங்கள் மனசுக்கு வேற ஒரு வேலை கொடுங்க. அது எப்படி கொடுக்கணும், நீங்கள் அதுக்கிட்ட போயிட்டு ஓவர் திங்க் பண்ணாத அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம மனசு அதை தான் பண்ணும். இப்போ உங்ககிட்டே நான் ஒன்று சொல்கிறேன், பிங்க் எலிஃபண்ட்டை பற்றி யோசிக்காத அப்படின்னு. உடனே என்ன பண்ணுவீங்க, ஒரு எலிஃபண்ட் பிங்க் கலரில் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அதே தான் நம்ம மைண்டுமே. அதுக்கிட்ட பண்ணாத நம்ம சொல்கிறத விட இதை பண்ணுன்னு சொல்லி அதோட டைரக்ஷன் நம்ம மாற்றணும். ஓகேங்களா? நம்ம பாட்டு ஓரமாக உட்காந்து ஒரு 100 டைம்ஸ் ஓவர் திங்க் பண்ணதே பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணி நம்ம பிரெயினை டைவர்ட் பண்ணணும்.
ஓகேங்களா? அதுக்கு ஒரு போரிங்கான ஆப்ஷனை சூஸ் பண்ணக்கூடாது. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு வச்ச ஒரு வெப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை சமைக்காத ஒரு டிஷ்ஷை புதுசாக ஒரு ரெசிபி பார்த்து சமைக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிக்கும்னா கபோர்டு ஆர்கனைஸ் பண்ணலாம், இல்லை புக்கு படிக்கலாம், இல்லை பேசாத யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சுன்னா அவங்களுக்கு கால் பண்ணி பேசலாம். இந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச உங்களோட டைம் ஃபுல்லுத்தையும் நீங்கள் டெடிக்கேட்டடாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஓவர் திங்கிங்லேருந்து உங்களுக்கு ஒரு டைவர்ஷன் கிடைக்கும். Fifth and last formula, train your mind to come back to the present. மோஸ்ட்லி ஓவர் திங்கிங் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல நடக்கும். ஒன்று நேற்று, இன்னொன்று நாளைக்கு. இப்போ நேற்று ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா, ஆஹா நம்ம அதில் இப்படி பேசியிருக்கலாமே, நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு முடிஞ்சதை பற்றி ஏன் இப்படி நடந்துச்சுன்னு போட்டு 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 யோசிப்போம். இல்லை நாளைக்கு ஒருவேளை இப்படி நடந்துட்டா, இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு நடக்காத ஒரு நாள் பற்றி ஃபுல்லாக ஓவர் திங்க் பண்ணுவோம். ஸோ நேற்றும் நாளைக்கும் தான் ஓவர் திங்கிங்கில் அதிகமாக இருக்குது. அதில் நம்ம மறந்துடுறது இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம மைண்டை எஸ்டர்டேவும் இருக்கக்கூடாது, டுமாரோவும் இருக்கக்கூடாது, டுடே ப்ரெசண்ட்டுக்கு நம்ம கொண்டு வர ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த 5 ஃபார்முலாவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓவர் திங்கிங்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும். See you in the next video. Bye bye.